ஐயா அவர்களும் இன்னும் இருக்கப்பட்ட தாய் குலங்கள் மாமன் மைத்துனன் எல்லா சொந்த பந்தங்களும் சேர்ந்து இன்று அந்த முனியப்பனுக்காக இன்று ஓர் இரவு இந்த இனிய ஆடி 1ஆம் தேதி ஆடி 1ஆம் தேதி இந்த திருநாளில் இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்காங்க. நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அருமை நல்ல உள்ளங்கள், அத்தனை நல்ல உள்ளங்களுடைய குடும்பங்களும் இந்த முனியப்பனுடைய அனுகிரகம் பெற்று நோய் நொடி இல்லாம நீடோடி காலம் நிறைந்த செல்வத்தோடு குழந்தைகள் படிக்கின்ற கல்வியும் செய்கின்ற தொழிலும் நாளுக்கு நாள் இந்த ஆண்டவனுடைய கடைக்கண் பார்வையினால வளர்ச்சி அடைந்து பொதுமக்கள் அத்தனை பேரும் தனம் தானியத்தோடு என்றென்றும் மனித செல்வங்கள் படிக்கக்கூடிய கல்விகளும் செய்யும் தொழிலும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு ஆண்டு பல நீண்டு வாழ எல்லாம் அல்ல முனியப்பனை கலைக்குழுவின் சார்பாக மனமாற வேண்டிக் கொள்கிறோம். அவரவர் சொத்தில் இருந்து நமக்காக யாவற்ற பேர்களுக்கு ஆளுக்கு 10ஓ 20ஓ 50ஓ அன்பளிப்பு செய்த குழந்தை செல்வங்களா யாவற்ற பேர்களா வீரப்பம்பாடியை சேர்ந்த அவர்களா நமது ராஜாயா அவர்களா ஜாயாபுரத்தை சேர்ந்த நமது போலீசார முத்து அவர்களா தொலசாமி ஐயா அவரவர் சொத்துல இருந்து அவரவர் அன்பளிப்பு செய்திருக்கிறார். பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல தடைமுனியப்படை மனமாற வேண்டிக் கொள்கிறோம். வணக்கம். நிச்சயிக்கப்பட்டு இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் மகாபாரத கதையில் அஞ்ஞாத வாசம். அஞ்ஞாத வாசம் ஆண்டவருக்கு அஞ்ஞாத வாசம். அஞ்ஞாத வாசம் என்றால் நவதானிய பிறப்பு. அப்படி என்றால் பாஞ்சால குறவஞ்சி. ஓ அஞ்ஞாத வாசம் நவதானிய பிறப்பு பாஞ்சால குறவஞ்சி. இல்ல குறவஞ்சி. ஓ குறவஞ்சி. பாஞ்சால குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த நாடகத்திலே முதலாக முதல் யாரு வர ரொம்ப ஒல்லியா? முதல்ல நீ சொல்ற மாதிரி இல்ல, நான் முதலாக முதலாக ஆமா அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன மன்னனே சபைக்கு வரார். இப்ப வருவானா? செத்து உடனே வருவார். ஆமா ஓ சபையின் பாத்துக்க. பின்னாடி போய் உட்காந்து சேர்ல உட்காந்து பின்னாடி போய் உட்காந்துக்காங்க.
துண்டு மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். கீழே உட்காந்துக்கிறேன். இந்த இதே யாரு செருப்பு துண்டு மட்டும் போலாம் வர மாட்டேங்குது. கவி நீ என்ன கொண்டு போய் பையன்
நீங்க சிரிச்சீங்க. எனக்கு வந்து என்னடா என்ன கேள்வி கேட்கறீங்க? நீங்க சிரிச்சா நாங்க சிரிக்கக்கூடாதா? நான் சிரித்தா நான் சிரிக்கக்கூடாதா? கூடாது. நான் அவ்வளவு பெரிய சொல்லா புடிச்சியா? ஏய் என்ன ஆரியும் பழிச்சு காட்டக்கூடாது. எப்படி ஆஞ்சேரியா ஆச்சாரியா ஏதோ ஒரு பாமன மந்திரியார் மந்திரி மகாராஜாவும் சிரித்து மந்திரியும் சிரித்தா இதுல யார் மகாராஜா யார் மந்திரி எப்படி என்று எப்படா தெரியும்? நீங்க தனியா சிரிச்சா இங்க வந்திருக்கிற பொது ஜனங்களும் இங்க பின்னாடி இருக்கிறாங்கள நம்ம ஜனங்க எல்லாமே சேர்ந்து என்னமா தனியா சிரிக்கிறான் பைத்தியக்கார புண்டப்பாங்க. அந்த இழிவி சொல்லுக்கு நீங்க ஆகக்கூடாது. இது ஏண்டா இது என்னுடைய ராஜ்யசபை. ஆமா பாத்தாளுக்கு ஓடி போயிருக்கு சாமி பவுடர் அடிச்சு காலையில சம்பளம் கொடுத்தது வரவளை கட்டி துரத்து விட்டுருவாங்க. போக மாட்டியா? அதெல்லாம் 10 வச்சு ஓடுறது அப்படி ஒண்ணு இருக்கு. ஆடி ஆடி ஒண்ணுக்கெல்லாம் தேங்காய் சொல்லிருப்பாங்க. ஆச்சாரின்னு அடிச்சு போடுவோம். அதுவும் சரி. இது என்னுடைய ராஜசபை. அதுவும் சரி. நடம் ராஜசபையா நான் நினைச்சுட்டா நாய் புண்டை கடிக்கிறேன். நாய் கம்பளமா இருக்குமா? கிட்டால போல நாய் எண்ணெய் கடிச்சு போடும். அப்படியே முடிச்சோட பிடிச்சியும். ஏன் ராஜசபையில நான் மட்டும் தான் சிரிக்கணும். மாற்றார் யாருமே சிரிக்க கூடாது. ஆமா கூட சிரிக்கக்கூடாது. இது அளவடை சிரிக்காதீங்கடா. போனால் போகட்டும். நான் யார் என்று என்னை கொண்டு என்ன விடவர போகிறது? கொன்னா 4 பேர் பாட கடிச்சு விட்டு போவாங்க. உன்னை கட்டினா யானை வேட்டிதான். பணத்தை காமிச்சு நிமிச்சு மந்திரியார் நான் யார்? இன்று என் பேர் என்ன? நான் என்ன வேடம் கொண்டு நடிக்க வந்திருக்கிறேன். ஒன்றை பின் ஒன்றாக வஜனிப்பேன். செவ்வியதை கொடுத்து சரியாக ஆமோதிக்க வேண்டும். இருமாப்பெல்லா விட்டு விட்டு மந்திரி என்று சொன்னால் மகாராஜா என்று கை கட்டி கேவல் சரியாக வைக்க வேண்டும். மகாராஜான்னு சொன்னா கை கட்டி கட்டி வா கட்டி கட்டி கட்டியில 1 ரூபா ஒட்ட வச்சு மகாராஜான்னு சொன்னா கை கட்டி கட்டி வா கட்டி கட்டி நெத்தியில 1 ரூபா. எடைக்கு மடக்கு இருமாப்பு எதுவும் பேசக்கூடாது. இந்த பாஞ்சால குரபஞ்சி என்ற நாடகத்திலே நான் யார்? நமது பெயர் என்ன? சாட்டை காண எடுத்துட்டு போயிட்டாங்களா? நாட்டை காணாம போச்சுன்னா பாமாரியான பேர்ல எழுதிங்க. இதை பிடிச்சிட்டா நான் வீட்டுக்கிறேன். சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்கிறேன்.
வாயை திறந்த வந்ததுல இருந்தே பயங்கரமா கலங்கரா பார்த்தவர் பயந்து ஓடுற மாதிரி இருக்குது. ஆமா. நான் யார்? என் பெயர் என்ன? என் பெயர் என்ன? உங்களுடைய குலம் கோத்திரம் யாது? நான் சொன்ன வசனங்கள் உன் செவியென்ற காதிலே நுழைந்ததா மந்திரி? இல்லைங்க, இல்ல. ஏண்டா முன்னாடி மக்கள் சத்தம், முன்னாடி மக்கள் ஆறு சொன்னது. பொய் பேசாத. ஆறு போய் பேசாதுங்க. யார் பேசுறா? இந்த பிள்ளைங்க எவ்வளவு ராவடி கட்டினாங்கன்னு எனக்கெல்லாம் தெரியும். நாட்டு போட்டு இருக்கிறத வந்து 3 பேர் உள்ள வந்தாங்க. எதுக்கு? உடனே வேகத்தை போட்டு வெளியே வரேன். அப்படி இருந்து அவன் என்ன உட்காந்துக்கிறவன் ஓ மூஞ்ச பாக்கிறதுக்கு யாரு வந்தா மூஞ்சாதெல்லாம் என்ன உன்ன சொல்லலையா? இங்க பாரு, பொண்ணு வச்சுக்காரு ஜாக்கெட்டுக்குள்ள என்ன வைக்கலாம்னு பாக்கலாம்னு வந்தாங்க. தெரியாது. அவன் கொஞ்சம் இளைய தலைமுறைய இழிவா பேசக்கூடாது. மொத்தமா பேசலாம். என்ன காரணம்னு கேளு. பெரியவன் கூட கொஞ்சம் எது பாவம் கொஞ்சம் பரிதாபப்படுவாங்க. காத்தாலும் நீ இந்தாட போகக்குள்ள உத்தரன்னு கல் எடுத்துட்டு தானே என்ன பண்ணுவேன்? வேச்சு போடுவோம். யாருன்னு தெரியாது, அவங்களே அடிச்சுக்க வேண்டியது. அப்படியா? கணக்கா வேச்சு அடிக்க மட்டும் பின்னாடியே கொஞ்சம் பாத்து இருந்து இந்த வழியா தான் போறேன்னு சொல்லி அந்த குத்தடியில கொடாப்பட்டு இருந்து கல் எடுத்துட்டு உட்காந்துக்கிறான். நீ வந்தா வீட்டுல போய் படுத்து மந்திரியார் முன்னாடி மன்னர்களும் பகடமுடியாகி வேந்தர்களும் ராஜாதி ராஜருமே போற்றியே புடம்புடி ஆகிய மாவீர பிரதாபன். ஆமா, கூடிய என் பெயர்தான் மன்னனாம் துரியோதன மகாராஜன் அறிவிக்கிறார். கம்முனுக்குறாங்க பொட்டிக்காரன். அப்படியே மன்னனாம் துரியோதனன் இருந்திட்ட போதிலும் அமைச்சர்களே, என் தாயார் யார், யார் யார், என்னுடைய அதிகாரங்கள் எப்படி, அரசாட்சி எப்படி சொல்ல வேண்டும் அல்லவா? மன்னன் துரியோதன மகாராஜன் சபைக்கு வருகிறார் என்றார் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? சொல்ல வேண்டுமா? போகணுமா? ஏண்டா வெளியே வரும்போது எப்படி இருக்கணும்னு தெரியல. நீ அடிக்கடி எனக்கு நெருக்கடி கொடுக்கிறாய். நெருக்கடி கொடுத்து கொண்டே இருந்தா கையிலே இருக்கும் நவீன ஆயுதமும் அங்க பங்கத்தை ருசி பார்த்து விடும். இது நவீன ஆயுதம். அடி மாறி கோயில்ல கிரியா எல்லாம் பொழுது வேலைக்கு போயிட்டு தலையிரும்பு கடையில போய் ஒரு பட்டை எடுத்து தட்டிட்டு வந்தது நவீன ஆயுதம். கேட்டா கொண்டு போய் கொடுத்தா 1/4 கிலோ பட்டாணி பட்டாணி உள்ள ஒரு கட்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆடு விரிச்சிருவாங்க. ஐயா சொல்ல வேண்டும் அல்லவா?